போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் துவக்க நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் செகண்ட் இயர் ஜூனியர் தடகளம் போட்டிக்கு வருகை தந்துள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் இன்றைய நாளில் முதல் போட்டியாக பாய்ஸ் 25,000 மீட்டர்ஸ் தொடங்கி இருக்கிறது. இதுக்கு மேல எதுவும் ஜூம் பண்ண முடியாது. நம்மளோட வந்தாலும் ஓடுறான் 12 ரவுண்டு சுத்தமா பாரு. எப்படி காலு கையெல்லாம் தூக்கி போடணும். காலை நீளம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் உடனடியாக களத்திற்கு வந்துவிடலாம். அடுத்த வருஷம் தயாராக லோக்கல் மீட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் நான் கூட கொண்டு வந்தேன். அவனும் ஓட்டம் ஓட 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 பழக்கப்படும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், ஸ்கூலில் ஓடுறது வேறு. ஃபஸ்ட்டு திங் வந்து எந்த கோச்சிங் வந்து கிரவுண்டு ப்ராக்டிஸ். இன்னும் பாதி அஷ்டான்னு வச்சுருக்கேன். ரமேஷ், லாங் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணோம். அங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரு 2 பேரை போய் கால் விழுந்து அப்பதான் சீக்கிரமா முடியும். எப்படி 4:30 மணிக்கு எப்படி கை ஸ்விங் பாரு. உனக்கு ஹேண்ட் ஸ்விங்கே கிடையாது. ஹேண்ட் ஸ்விங் பாரு, பார்த்து எப்படி கிழிச்சிட்டு வரான்னு பாரு. சந்தோஷ், ஷார்ட் புட்டு உங்களுக்கு டைம் கீழே அனுப்பணும் இருந்தால் ஒரு 2 அஃபீஷியல் நம்ம ஸ்போர்ட்ஸ் வாலண்டியர்ஸ் விட்டு கால் வந்து இட்டு வந்துடலாம். இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்கள் போயிட்டு அந்த ஈவெண்ட்டை டக்கு டக்குன்னு இட்டு வந்துடுங்க. ரமேஷ், அப்படியே உனக்கும் பசங்க இருக்காங்களா, சொல்ல முடியாது. 10 ரவுண்ட் ஆனால் நல்லா அடிக்கலாம். இதுவே விஷயம் போகலாம்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கும் தட்டிட்டு எந்ததான் எண்டூரன்ஸ் பவர் வந்தாலும் லீடை கம்மி பண்ணலாம். அதெல்லாம் சுற்றுது. போன வருஷம் முகமது முடிச்சாங்க 18 பேர் வரல, 17 ஸ்லோவாக தான் வரும். ஸ்ப்ரிண்ட் ஓடுறவங்க வந்து ஸ்கேன் ஆகும். 16 years பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்
80 meters adults கால் ரூம்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது செகண்ட் கால். 16 years boys and girls 80 meters adults please report the call room. கொஞ்சம் கூட இஷ்டம் அதோ அந்த ரெண்டாவது லாஸ்ட்ல ஓடுறவன பிடிக்க போறாங்க. இப்போ ஒன்றும் போனால் அவனை வச்சிருவோம் ஒரு ரவுண்டு. இப்போ 4 முடிச்சிருக்காங்க. வின்னிங் வந்துடும். உங்களுக்காக தான் கொண்டு வந்துடுவாங்க. சான்ஸ் அதிகம். வராங்க சார். அங்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனால் அவங்க வச்சு லிங்கேஷ் ரொம்ப ஆர்வம் பாரு. புதுசோட லிங்கேஷ் தான் நல்லா பாரு. சார் பாருங்க. கிட்டத்தட்ட 200-250 மீட்டர் லீடு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அவன் தொங்கினா தான் பிடிக்கும். ஆமாம் இப்போ கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் மெடல் கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த தொலை இல்லாமல் தயாரிச்சாங்க வச்சுட்டாங்க. உடனே இண்டிவிஜுவல் வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 60 மீட்டர் லாங் இருந்து வச்சுட்டான் பாருங்க. அவனை வச்சிட்டான். 400 மீட்டர்ஸ் லீடு. 400 மீட்டர் லீடுங்க. 400 மீட்டர்ஸ் லீடுங்க. இது எப்படி ரெண்டாவது ஆளையும் அடிக்கிறான். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? முன்னாடி இந்த ரவுண்டு வரலாம், இந்த ரவுண்டு நான் நோட் பண்ணிட்டே போவாங்க. ஆமாம் அவங்ககிட்ட இருக்கும். ஆராய்ச்சி பண்ணிட்டானே. அப்படி இல்லை, ஒரு லீடு வந்துச்சுல, இன்னும் ஸ்லோவாக போனால் போதும். ஃபைனலில் எண்டூரன்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு வர்றது. அப்படி தூக்கினாலும் இந்த 400 மீட்டர்ஸ் எல்லாம் தூக்க முடியாது. அது தெரிஞ்சு நீ அவனே நின்னாதான் அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு. நம்ம பார்த்ததில்லை இதெல்லாம். கொஞ்சம் சொல்லி தான் கேள்வி, அதெல்லாம் தெரியாத கேட்டுக்கிறது. இன்ஜெக்ஷன் விட்டா ஓடிடுவான். ரெடியாக இருக்கிறான். நல்லா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். கவர்மெண்ட் 2 நாள் கண்டிப்பாக இருக்கும். வெயில் ஓவராக இருக்குது. அது வெயில் ஓவராக இருக்குது. வெயில் ஓவராக தான் இருந்துச்சு. அதுதான் லாங் டிஸ்டன்ஸ். ஆமாம். என் டைம் இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் பெரிய பசங்க தானே ஓட போகிறாங்க. ஆரோக்கியம் டவுன் ஆகுது. ஸ்லோவாக திடீர்னு அவனுக்கு அடிப்பாங்க. ஓ அதெல்லாம் வாய்ப்பு இல்லையா? 400 லீடு வந்துட்டா கஷ்டம். அவளோட பேச பாருங்க. இவளோட பேச நீங்கள் பார்க்குறீங்களா? அவளோட பேச பாருங்க. செகண்ட் வர ஆளாடுறது. இவங்களாம் லாஸ்ட் பிளேஸ். அந்த செகண்ட் வர ஆளே இன்னும் அந்த பேஸில் தான் ஓடிட்டுருக்கான். இப்போ லீட் அடித்ததுக்கப்புறம் ஸ்லோ பேஸ் ஓடி என்ன பிரயோஜனம்? செகண்ட் வர்றவனே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவனே அடிச்சுடுவான் சார். வாட்ஸ்அப் ஓகே.
ஆர்டர் ஆஃப் பாருங்க அடுத்து அண்டர் 16 அதான் ஹேர்டில்ஸ் கொடுத்துருக்கோம் 80 மீட்டர் $80 மீட்டர் தான் வாங்கிருக்கேன் 16 அப்புறம் லாங் ஜம்ப் 18-20 அது தனியாக பிட்டில் நடக்கும் தனியாக நடந்துகிட்டே இருக்கும் ஷார்ட் அது தனித்தனியாக தான் இருக்கும் அண்டர் 16 ஷார்ட் போட்டு அப்புறம் ஹை ஜம்ப் அண்டர் 18-20 அப்புறம் 100 மீட்டர் ஹேர்டில்ஸ் அண்டர் 18 பாய்ஸ் தண்ணி யாரா கொடுத்தது தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போடுறான் கொடுப்பாங்க ட்ரை பண்ணலாம் அந்த பையன் அடிக்கிறான் பாருங்க செகண்ட் வரான் பாருங்க பச்சை அவன் அடிக்கிறான் பாருங்க ப்ளூ ஆரஞ்சு அந்த செகண்ட் தேர்டுக்குள்ளே போட்டி நடக்கும் ஆமாம் அவன் பக்கத்தில் வந்துட்டான் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிச்சிடுவான் அவன் அப்படியா ஆமாம் செகண்ட் வர்றவனுக்கும் ஆரோக்கியசாமி பக்கத்தில் இருந்துச்சு அவனை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டான் ஆரோக்கியசாமி அடிக்க போகிறான் அவன் பின்னாடி ஒருத்தன் வர்றான் பாருங்க ஆரஞ்சு கலர் அவன் அடிக்கிறான் பாருங்க அது அடிச்சிட்டான் அடிக்க போகிறான் பாருங்க ஓ செகண்ட் அது பச்சை தானே வந்தான் அடிக்கிறான் பாருங்க ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும் என்ன அப்படி சொல்கிற 600 ஃபர்ஸ்ட்டில் சாப்பிட்றீங்களா வேணாமா நீங்கள் சொன்னது தண்ணியும் கொடுக்குறாங்க பரவாயில்ல இந்த க்ரீன் எடுத்தோம் போல மீன் சேல் ஆகிட்டாங்க அதான் மாறும் நல்லா மாறும் ஆரோக்கியசாமி ஏன் மாறுறது பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி 400 மீட்டர்ஸ் லீட் அதெல்லாம் அடிக்க முடியாது பரவாயில்ல ஆரோக்கியசாமி பாரு அண்ணன் கூட நம்பர் ப்ளூ கலரு நம்மளோட கூட வந்தாலும் அவன் பாரு வச்சாம்பர் பாருங்க தெரியுதா யாருன்னு அவனுக்கு அடுத்த மீட்டில் நீ இப்படி தான் அடிக்கணும் ஓகேவா ஆரோக்கியம் சொன்னேன் கொண்டாந்து விடுங்க நான் எல்லாம் கரெக்டான இது தான் சொல்கிறேன் இப்போ விட்டீங்கன்னா ஷைன் ஆகும் இப்போ உடனே கொடுத்துருவாங்க மேடம் உடனே கால் ஷாட் பண்ணி நிற்க வச்சுருவாங்க இல்லாட்டி கொஞ்சம் நேரத்தில் எழுதி எப்படியா தான் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவாங்க இன்னொன்று ஈவெண்ட் ஒன்று இருக்குன்னு அப்படி அது 1500 அது கொஞ்ச நேரம் ஆகும் டைம் அடுத்து என்ன ரேல்ஸ் என்ன இதுங்க இதான் 80 மீட்டர் ஹேர்டில்ஸ் அண்டர் 16 இப்படி ஒரு அது குதிக்கிறாங்கல்ல அது ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு 3 ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு 600 ரெடியாக 600 600 போகணும் இது என்ன தூங்குற நைட்டு தூங்கலையா மதியானம் ஃபுல்லாக தூங்க விட்டேன் ஸ்கூல்லேருந்து வந்ததில் தூங்கி 5:30 மணிக்கு தான் அதிகமாக சிரிக்கவே மாட்டோம் டேய் இல்லை அதெல்லாம் நல்லா பண்ணிக்க வெளியில தான் இது பண்ண மாட்டாங்க சந்தோஷம் தம்பி நல்லா செய்யறான் அவனோட பேக் டிஷர்ட்லாம் எங்கடா தூக்கி போய் நீங்கள் எனக்கு ஒழிச்சு வச்சுங்க விஸ்வாஸ் டிஷர்ட்டை தூக்கிட்டு போனால் ஒருத்தன் பேண்டை தூக்கிட்டு போனால் ஷார்ட் போட்டு ஷார்ட் புட்டா ஆமாம் ஆமாம் அதில் எப்படி போகணும்னா இப்படி வைப்பாங்க நம்ம அங்கே பார்த்தோம் நேரு ஸ்டேடியம்ல அந்த சென்டரில் தான் போகணும் அந்த சென்ட்ரல் மாதிரி இருக்கான் அந்த கோடை தாண்டி போட்டிங்கன்னா போதும் லாங் ஜம்பில் எப்படி அந்த கோடை மெரிச்சா இருக்கும் ஆமாம் ஒன்றுக்கு ஒரு ரூல்ஸ் சரிங்க ஆரோக்கியம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள வச்சுருவோம் வந்துட்டாங்க பார்த்துட்டு எத்தனை ரவுண்டுன்னு தெரியலையே குறைஞ்சது ஒரு 8 கிட்ட போயிருக்கோம் 8-9 கிட்ட போயிருக்கோம் எத்தனை ரவுண்டு பி தெரியலையா நான் அதை கணக்கு பண்ணேன் நான் இவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம கேர்ள்ஸ் வந்து ரன்னிங் தானே நம்ம கிடக்குல ஹாப்பி வந்து 100 மீட்டர்ஸும் லாங் ஜம்ப் சரி வேற வேற கேர்ள்ஸ் 110 மீட்டர் ஹேர்டில்ஸ் முடிச்சுட்டு அண்டர் 16 முடிச்சிட்டோம் இவன் கூட அடிப்பான் அது தப்பு சார்
இது எழுதி வீடு வீடு ஆமாம் ரன்னிங் ஓடுறதே உங்கள்கிட்ட வழி இருக்குங்களா வந்து ஆயிரம் அதை விட டெஃபினாக 400 meters தான் ஹர்டில்ஸ் 400. டீல் பண்ணோம். யார் லாங் ஜம்ப் பாருங்க செகண்ட் வர போய் அடிக்க போறான் பாத்தீங்களா அவன் தேர்ட் ஐட்டம் பாருங்க இன்னொரு வச்சுட்டான் இது வந்து ஜட்ஜஸ் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க பண்ணுவாங்க பாருங்க பவரா வர்றான் பையன் லாஸ்ட் லேப் போலயே லாஸ்ட் லேப்பாக இருக்கும் லாஸ்ட் லேப்பா அப்படிதான் இருக்கும் பின்ன எண்டிங் வந்து அங்க முடியும் ஃபினிஷிங் ஓ இது கூட எதுக்கெல்லாம் தான் சொல்கிறேன் இல்லை அங்கே நின்றுட்டான்னா அதான் அஃபீஷியல்ஸ் நிற்கிறாங்க எங்கடா ராய் சார் அவரு உள்ள போகலாம் கார்த்திக் உள்ள வாங்கிச்சு நம்பர் வாங்கிட்டாரு கார்த்திக் லாங் ஜம்ப் பண்ண போறாங்க கார்த்திக் இதுவும் ஈவெண்ட் இருக்கு லாங் ஜம்ப் பண்ண போறாங்க போல லாங் ஜம்ப் அப்படியே போய் பாக்குறீங்க இல்லை முடியல ஆரோக்கியசாமி ஓடுறான் முடியல இன்னும் முடியல நல்லா ஸ்பீடு வருது பாருங்க கால் பாருங்க எப்படி போகுது பாருங்க டேய் இங்கே பாரு எப்படி ஓடுறான்னு பாரு போல நல்ல என்டூரன்ஸ் பவர் இது வர முடியா அதை பாருங்க முதல்ல கை எப்படி பிங்கே புஷ்டாங்க கை எப்படி இது பண்ணுறான் காலை எப்படி இது பண்ணுறான்னு பாருங்க நீங்கள் ஓடிட்டு சாப்பிட்றீங்களா ஓட்டு சாப்பிட்றீங்களா மார்ச் பாஷாரா இருக்கு ஆமாம் அது நான்லாம் போக மாட்டேன் அதனால இல்லை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பண்ண மாட்டேன் மார்ச் பாஷ் சேம் நிதிஷ் நீ போய் பண்ணுற வேற கம்மி இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கடா டிஷர்ட் தருவாங்க அதெல்லாம் தரமாட்டாங்க நீ தமிழ்நாடு அத்லெட்டிக்ன்றனால கொடுத்தாங்க முடியல பிள்ளைங்க முடிஞ்சா முடிஞ்சிச்சு முடிச்சோம்டா ஃபஸ்ட்டுடா